சிறகடிக்க ஆசை சீரியலில் இனியும் நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே மனோஜ் நான் வந்து பிஸ்னஸ் விஷயமா அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு சொல்லிட்டு நைட்டே வீட்டுக்கு வராமே இருக்காங்க. இதை பார்த்த விஜயாவுக்கு ரொம்பவே சந்தேகமாக வருது. கண்டிப்பாக வந்து இந்த மனோஜ் ஏதோ ஒன்று பண்ணுறான் அப்படின்னு சொல்லி நினைக்காங்க. அப்போ கடைக்கு போகிறாங்க. போய் வந்து சந்தோஷத்தை கேட்குறாங்க, ரோஹிணி இங்கே அடிக்கடி வராளா அப்படிங்கும்போது, இல்லைம்மா இல்லை அப்படி இங்கே பாரு ஒழுங்காக சொல்லு அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா ரோஹிணி வந்து பார்க்க வராங்க, மனோஜ் வந்து பெருசாக பேசுகிறதில்ல அப்படிங்கிறாங்க. அவள் எதுக்கு இங்கே வரா அப்படின்னு சொல்லி மனோஜுக்கு கால் பண்ணாங்க. டேய் மனோஜ், என்ன நினச்சிட்டு இருக்கேன், இப்போ ஒழுங்காக வீட்டுக்கும் நைட்டு வரமாட்டேக்கா போக மாட்டாக்கா, கடைசியில் வந்து ரோஹிணி வந்து இந்த கடைக்கெலாம் அடிக்கடி வரலாம் அப்படிங்கும்போது, ஏம்மா அவளாம் வரவே இல்லை அப்படிங்கும்போது, சரி வரவே இல்லைங்கள்ல, என் கேமரா வச்சுருக்கல, அந்த கேமரா உள்ளதை நான் இப்போ பார்க்க போகிறேன் அப்படிங்க. இல்லைம்மா நாங்கள் தான் வரேன் அப்படின்னு சொல்லி கடைக்குள்ளே வந்துடுறாங்க. ஏம்மா என்னம்மா நீங்கள், எனக்கு ஒரு வேலை இருந்தால் நான் வெளில எங்கேயாவது போவேன் வைப்பேன், அதுக்காக நீங்கள் ரோஹிணி வரலாம் வைக்கலான்னு கேட்டுக்கிட்டு இருப்பீங்களா, நான் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்களா அப்படிங்கிறாங்க. டேய் ரோஹிணி அடிக்கடி இந்த கடைக்கு வாரா, எனக்கும் தெரிஞ்சவங்க சொல்லியிருக்கிறாங்க, அதை நான் சந்தோஷத்தை கேட்டேன், சந்தோஷம் அதில் இல்லைன்னா அதுக்கப்புறம் நான் வந்து மறுபடியும் கேட்கும்போது ஆமான்ட்டான் அப்படிங்கிறாங்க. சந்தோஷ், எங்கள் அம்மாவுக்கும் எனக்கும் தேவையில்லாத ஒரு இதை நீ தான் எடுத்துகிட்டு விட்டுருப்பியா அப்படிங்கும்போது, நான் வந்து சொல்லணும்னு சொல்லலை, உங்கள் அம்மா அடிக்கடி கேட்டாங்க தான் சொன்னேன், நான் வேலை பார்க்க வந்திருக்கேன்னா அவங்க 2 பேருக்கு வந்து பதில் பேச வந்திருக்கேண்ணா அப்படின்னு சொல்லி வியாபாரத்தை பார்க்க போயிடுறாரு. மனோஜ்கிட்ட விஜயா கேட்குறாங்க, டே இங்கே பாரு, அந்த ரோகிணி வகுத்தில் உள்ளது உனக்கு இல்லைன்னு என்கிட்ட சொன்னேன், இதை நம்பி தான் உனக்கு 2-3 இடத்துல பொண்ணு துப்பு சொல்லி வச்சுருக்கேன், அதுபோக ராஜேஸ்வரி மகளை நான் எனக்கு கண்டிப்பாக என் மகனுக்கு கல்யாணம் பண்ணி தரணுன்னே சொல்லிகிட்டே வந்திருக்கேன், அவளும் சரி நான் யோசிக்கேன் அப்படின்ட்டு இருக்கா, ஒருவேளை உனக்கு அவள் கல்யாணம் பண்ணி தரது மாதிரி இருந்தால் நீ சரியாக இருக்கணும்டா, பழைய மாதிரி அந்த ரோகிணி கூட சுற்றுதான் வைக்குதான் இருக்கணும்னு தெரிஞ்சு அவ்வளோதான் அப்படிங்கும்போது, ஏம்மா அதெல்லாம் நடக்காது, நீங்கள் சொல்லுறது நடக்கும், நான் பெரிய பணக்காரி தான் கல்யாணம் பண்ணியிருப்பேன், போய்ட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. உடனே இங்கே பாடுறா மனோஜ், இன்றைக்கி நைட்டு வீட்டுக்கு வந்தாகணும், பிஸ்னஸ் விஷயமா அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்லாம் சொன்னால் நான் வந்து கேட்டுக்க மாட்டேன் அப்படிங்கும்போது, சரிம்மா அப்படிங்கிறாங்க. இங்கே தேவிகா கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி, மாப்பிள்ள இன்றைக்கி நைட்டு இங்கே வந்துடணும், உங்கள் வீடு இருக்குது அங்கே இருக்குது இங்கே இருக்குன்னு போயிடக்கூடாது, உங்கள் மூத்த பொஞ்சாதிட்டு அந்த பேப்பரை வாங்காமல் போங்க, அது எனக்கு தேவையே கிடையாது, என் முக கனகா கூட நீங்கள் இருக்கணும், என் முக கனகாவுக்கு சரியாகணும் இல்லைங்கடா அப்படிங்கிறாங்க. உடனே சரித்தை நான் வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. சந்தோஷ் கேட்குறாரு, உங்கள் அம்மாக்கிட்ட உங்கள் வீட்டுக்கு வந்துடுதாங்க, உன் மாமியார்கிட்ட அங்கே வந்துடுவாங்க, ஒரே நேரத்தில் 2 இடத்துக்கு எப்படி போவ அப்படிங்கிறாங்க. என்ன செய்யன்னு தெரியல, தேவிகா வேறு கல்யாணத்தை நீங்கள் பஞ்சு விட்டீங்க வச்சு விட்டீங்க, என் பொண்ணு கூட நீங்கள் ஒழுங்காக வாழலை அப்படின்னா நல்லா இருக்காதுங்கிறாங்க, ஏற்கனவே அவங்களுக்கு எல்லாரையுமே தெரியுது, பெரிய பெரிய கவிச்சடக்காரங்க சொல்லி என்னை உள்ளதுக்கு வச்சாலும் சங்கடமாகி போவோம், அங்கே கனகா கூட வாழ்கிற விஷயம் ரோஹிணிக்கு தெரிஞ்சாலும் சங்கடமாகி போவோம் அப்படிங்கும்போது, அவர் சந்தோஷம் பார்க்குறாரு, உனக்கெலாம் இது தேவை தான், பேராசைப்படலை, அனுபவி ராஜா அனுபவி அப்படின்ட்டு கிளம்பி போகிறாரு. ஜீவா கேட்குறாங்க சந்தோஷத்தை, என்ன சார் இப்படி ஆகிட்டார் நம்ம ஓனர் அப்படிங்கும்போது, ஆமாம் மூத்த பஞ்சாதி இருக்கும்போதே இன்னொரு பஞ்சாதி வேணும் அப்படின்னு நினச்சா அப்படி தான் ஆகும், ரோஹிணி நல்லா தானே பார்த்துக்கிட்டாங்க, பணத்துக்காக தானே வேண்டாண்ணா, வேறு என்ன காரணம் இருக்குது சொல்லு அப்படிங்க. ஆமாம் சார் அதான் உண்மை, நம்ம ஓனர் பணத்துக்காக ஆசைப்பட்டு தான் வந்து அந்த கனகாவை கல்யாணம் பண்ணாங்க, ரோஹிணியை கூட பணக்காரன் தானே முன்னாடி கல்யாணம் பண்ணாங்களாம் அப்படிங்கிறாங்க. ஆமாம் பணம் காசுனா தான் இவன் கல்யாணமே பண்ணுவான், ரொம்ப ஓவராக பணம் ஆகிட்டால் கூட நம்மளே எத்தா பண்ண கூட என்னென்னு பேச மாட்டான், அந்த மாதிரி அவ்வளோதான் அந்த மனோஜ் அப்படின்ட்டுருக்காங்க. இங்கே முத்து வந்து சத்யாவுக்கு கால் பண்ணுறாங்க, டேய் சீதா வந்து பார்க்க போகணுண்டா, வாரையா போய்ட்டு வந்துடலாம் அப்படிங்கும்போது, இல்லைம்மா எனக்கு வேலை நிறைய இருக்குது பார்க்க வர முடியாது, நான் சீதாட்ட வேணால் ஃபோனில் பேசிக்கிறேன் வாய்ப்பு இருந்தால், நீங்கள் போய்ட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. சரிடா அப்படிங்கிறாங்க. இங்கே மீனாவுக்கு முத்து சொல்கிறாரு, சத்யா வர வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிகிட்டு இருக்கான் அப்படிங்கும்போது, ஏங்க அந்த சத்யா இப்போ கொஞ்சம் ஓவராக தாங்க பண்ணுறான், சீதா வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்மளை எல்லோரும் வர சொல்லியிருக்கா, அங்கே என்ன நடக்குதுன்னு தெரில அப்படிங்கிறாங்க. உடனே சரிப்பா நம்ம போவோம்னு சொல்லி கிளம்பி போகிறாங்க. அங்கே சீதா மாசமாக இருக்காங்க, அதை சொல்கிறதுக்கு தான் கூப்பிட்ருக்காங்க. உடனே அக்கா அப்படின்னு சொல்லி ரொம்ப வெக்கப்பட்டு இருக்காங்க. அப்போ அருண்கிட்ட கேட்குறாரு முத்து, என்னாச்சு, சீதா எங்களுக்கு வர சொல்லிச்சு, அதுக்கு போக நாங்கள் வந்து பேசினாக்கா அது வெக்கப்படுது அப்படிங்கும்போது மீனாக புரிஞ்சுக்கிறாங்க, ஏங்க இங்கே வாங்க அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க, சீதா மாசமாக இருப்பான்னு நினைக்கிறேன், அதாங்க வெக்கப்படுறா அப்படிங்கும்போது, என்னென்னு கூப்பிட்டு கேளு அப்படின்னோடனே அருண் சொல்லிடுறாரு, அம்மா முத்து வீட்டம்மா மாசமாக இருக்காங்க, எங்களுக்குன்னு பெருசாக சொந்தம் யாரும் இல்லை, நீங்கள் தான் இருக்கிறீங்க,
வளகாப்பு வைக்கணும், என்ன பண்ணுறது அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் மீனா சொல்கிறாங்க, உடனேலாம் வைக்க வேண்டாம், கொஞ்ச நேரம் கழித்து வச்சுக்கலாம். எங்கள் அம்மா வந்து என்ன செய்யணுமோ செய்வாங்க, நாங்கள் அவங்களோட நிற்போம், உங்கள் வீட்டில் வச்சு தான் பண்ணணும் அப்படிங்கும்போது அருண் சொல்கிறாங்க. அப்போது பொங்கி போட்டு சீதாவை கூட்டி போயிடுவீங்களா அப்படிங்கிறாங்க. உடனே ஆமாங்க அப்படிங்கிறாரு முத்து. இல்லை, அவள் இல்லாத அந்த நிமிஷத்தில் சரியாக வராது, நான் வந்து அவளை நல்லா பார்த்துக்கிறேன், இங்கே வச்சுக்கிறேன் அப்படின்னோடனே மீனா சொல்கிறாங்க, இல்லைங்க அது சரியாக வராது, மாதமாக இருக்கும்போது பொம்பளை ஆளுகள் கூட இருக்கணும், எங்கள் அம்மா கூட இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கும்போது, அப்போ உங்கள் அம்மா வந்து இங்கே இருக்க சொல்லுங்கள் அப்படின்னோடனே முத்து சொல்கிறாரு, மருமகன் வீட்டில் வந்து இருக்கிறதுக்கு அத்தைக்கு ஒரு மாதம் இருக்கும் அப்படிங்கும்போது என்ன மருமகனை ஏன் நினைக்கணும், மோனை நினைக்க வேண்டியதானே, இங்கே வந்து இருக்க வேண்டியதானே அப்படின்னோடனே, இந்த சந்தோஷமான செய்தி எங்கள் அம்மாட்ட சொன்னால் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா என் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க. சீதா மாதமாக இருக்கா அப்படின்னோடனே அவங்க அம்மா அவசர அவசரமாக அங்கே வந்துடுறாங்க. அண்ணாமலைக்கும் ஃபோன் பண்ணோன்னா அண்ணாமலைக்கு ரொம்ப சந்தோஷம். சீதாவை மருமவாங்கிறத பார்க்கறத விட தான் மோக மாதிரி பார்க்காரு. அவரும் கிளம்பி இங்கே அருண் வீட்டுக்கே வந்துடுறாரு. அருணுக்கு வாழ்த்து தெரிவிக்காங்க வைக்காங்க அப்படிங்கும்போது அருணுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. அப்பா நான் வந்து உங்களை அப்பான்னு கூப்பிட்டதில்ல, அத்தோட அப்பா தானே அப்படின்னு பேசியிருக்கேன், அதுவும் உங்கள் பையனை என்னெல்லாமோ பண்ணியிருக்கேன், ஆனாலும் எனக்கு பிள்ளையோ வரப்போகுது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து நேரில் பார்க்க வந்திருக்கீங்களே அப்படிங்கும்போது, தம்பி அப்படிலாம் இல்லை தம்பி, இப்போ நீனும் என் பையன் மாதிரி தான், சீதாவை என் மருமகளை பார்க்கல, என் மகளை தான் பார்க்கேன், அவளுக்கும் காலகாலத்தில் பிள்ளையை கூட்டி வந்து நல்லாயிருக்குன்னு நினச்சிருக்கேன் தான், அது நடந்தோடனே எனக்கு ரொம்ப சந்தோஷம், நான் ஒரு இடத்துல இருந்தேன் அப்படியே வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. உடனே ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கும்போது, சரிப்பா இந்த பரிசை பிடிங்க அப்படின்னு சொல்லி அவர் பணத்தை கிஃப்டாக கொடுக்காரு. அருண் வாங்கவே மாட்டாங்காரு. அப்போ முத்து சொல்கிறாரு, இல்லைங்க வாங்கிக்கிடுங்க, எங்கள் அப்பா ரொம்ப ராசியான ஆள், அவர் தந்தாருன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும், வச்சுக்கிடுங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் இதெல்லாம் தேவையாம்மா அப்படின்னு சொல்லி சீதா கேட்குறாங்க. இல்லைம்மா வச்சுக்க, என்ன செய்கிட்டு செய்யணுமோ அத்தனையும் தாய்மாமன் வாங்குற இடத்துல இருந்து நான் பண்ணுவேன், ஏன்னா அவன் ஜீவனத்தை வந்து எல்லாம் நான் பண்ணுவேன் அப்படிங்கிறாங்க. உடனே சரிமாம்மா அப்படிங்கிறாங்க. இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் சீதாவோட அம்மா வந்து சத்யாவுக்கு கால் பண்ணுறாங்க, டேய் சீதா மாதமாக இருக்கா, நீ சீதாவை பார்க்க உடனே வா அப்படிங்கும்போது, ஏம்மா நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் உடனேலாம் வர முடியாது, எனக்கு பிஸ்னஸ் அவ்வளோ கிடக்கு, அது போக என் மாமனார் வீட்டில் உள்ள வேலையும் என் மாமியார் வீட்டில் உள்ள வேலையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது, நான்லாம் வர முடியாதும்மா அப்படிங்கிறாங்க. டேய் சீதா வந்து மாதமாக இருக்கா, அது கூட உனக்கு வந்து பெருசாக தெரியலையடா அப்படிங்கும்போது, ஏம்மா சீதா மாதமாக இருக்கா அவ்வளோதான், சீதாவுக்கு ஏதாவது செலவுக்கு வேணால் காசு வேணால் நான் கொடுக்குறேன், அதோட நிப்பாட்டிக்கிடுங்க, எனக்கு வந்து இதே வேலை இருக்குது போன வைங்க அப்படின்னு சொல்லி வச்சிடுறாங்க. இங்கே மீனாவோட அம்மா ஒரு மாதிரி இருக்காங்க. இதை பார்த்தோன்னே முத்து என்னாச்சு அப்படிங்கும்போது, ஒன்றும் பண்ணுவானே அப்படிங்கும்போது, அதான் நீங்கள் இப்போ சத்யாட்ட பேசுனீங்க, அவன் ஏதோ சொல்லிட்டான்னு நினைக்கிறேன், நீங்கள் ஒரு மாதிரி இறங்க, நான் சத்யாவுக்கு பேசுகிறேன்னு சொல்லிட்டு, டேய் சத்யா என்னடா அப்படிங்கும்போது, மாமா அம்மா வந்து சீதாவை பார்க்க வர சொல்கிறாங்க அப்படிங்கும்போது, டேய் அவள் மாதமாக இருக்கா தம்பி, நீ வந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லி தான் அவங்க சொல்கிறாங்க, இதில் என்னடா இருக்குது, நீ வந்து தாய்மாமன் தானடா, நீ தானடா வரணும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட சத்யா, மாமா அவங்களுக்கு தான் ஒன்றும் புரியல, உங்களுக்குமா புரியல, ஃபைனான்ஸ்னு சாதாரண விஷயமா, எவ்வளோ பேருக்கு பண்ணிகிட்ருக்காரு வச்சிட்ருக்காரு கோடிக்கணக்கில், அதை நான் தான் ஓனராக இருந்து பார்க்குறேன், இப்போ நானும் அங்கே போய் இருந்தோம்னா இங்கே யார் பார்க்குறது, பணம் வந்து யாரும் நம்ப முடியுமாம்மா அப்படிங்கும்போது, டேய் இப்போ மாமனார் கல்யாணத்துக்கு முன்னாடி உடனே நம்பி தான் எல்லாம் பண்ணார், நீ அதை மாதிரி ஒரு ஆளை நம்ப வேண்டியதுனடா அப்படிங்கும்போது, இல்லைம்மா பணம் விஷயத்தில் யாருமே நம்ப மாட்டேன் அப்படிங்கிறாங்க. என்னடா சத்யா அப்படியே மாறிட்டியா அப்படிங்கும்போது, மாமா நான் மாறலாம் செய்யலை அப்படிங்கும்போது, அது நல்லாவே தெரியுதா நீ மாறிட்ட அப்படிங்கிறேன். நான் வீட்டில் வந்து பார்த்துக்குறேன், நீங்கள் ஃபோனை வைங்க அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படிங்கிறாங்க. இங்கே சீதா வீட்டிலாம் கிளம்பணுன்னு சொல்லிட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. மறுநாள் காலைல சத்யா வந்து சரி அம்மாவே பார்த்துருவோம், பார்க்கலாம் எனக்கே சொல்லிகிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு கார் எடுத்து இங்கே வந்துடுறாரு. இங்கே முத்து மீனா அம்மாவை பார்க்கறதுக்கு வராங்க. அப்போ கார் வாசல் நிற்கு. என்னடா சத்யா கார்லாம் வாசல் நிற்கு அப்படிங்கும்போது, நான் தான் மாமா விட்டேன், அது என் கார் தான் புதுசாக வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. மீனா பார்க்குறாங்க, முத்தும் பார்க்குறாங்க. இந்த சத்யா கையில் தங்க செயின், மோதிரம், அப்படி இப்படின்னு கை செயின்லேருந்து எல்லாமே இருக்குது. இதை பார்த்தோன்னு என்னடா அப்படிங்கும்போது, என் மாமியார் போட்டு விட்டாங்க சிதனம்மா அப்படிங்கும்போது, இதை கேட்ட முத்துக்கு சிரிப்பு வருது. என்னடா சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம் எனக்கு போட்டு விட்டாங்க, செய்கட்டுக்கு செய்யணுமா அதனால் செஞ்சாங்க, சரி ரைட்டு அத்தா தரமாக நம்ம மறுக்க முடியாதுல்ல அப்படின்ட்டு இருக்கும்போது மீனா சொல்கிறாங்க, தம்பி நீ எதுக்குமே ஆசைப்பட மாட்டியா சத்யா, இப்போ எல்லாத்துக்குமே ஆசைப்பட ஆரம்பிச்சிட்டா அப்படிங்கும்போது, எனக்கு ஆசைப்பட்டேன், என் மாமனார் சொத்து எனக்கு தானே, நானும் ரேகாவும் தானே, அது அனுபவிக்கு தானே இருக்கோம் அப்படிங்கும்போது முத்து சொல்கிறாரு, டேய் இவ்வளோ நாளும்
நான் கஷ்டப்பட்டு உழைச்சி நான் முன்னேறுவேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். இப்போ மாமனார் வீட்டுக்கு போன கொஞ்ச நாள்லே அவங்க சொத்து எனக்கு தானே அப்படின்னு சொல்கிற, இது சரி கிடையாதுடா அப்படிங்கும்போது, எது மாமா சரி கிடையாது, நான் நல்ல நிலைமைக்கு வந்துட்டேன்னு சொல்லி உங்களால் ஏற்றுக்கிட முடியலையா? அக்கா முன்னாடி நல்லா பேசும், அக்காவே மாறிடுச்சு, நான் கிளம்புறேன் அப்படிங்கும்போது மீனா அம்மா சொல்கிறாங்க, என்னடா பேசுகிற? உங்கள் அக்காவும் மாமாவும் காசையோ பணத்தையோ பார்க்காதவங்களா? அவங்களும் பெரிய பிஸ்னஸ் தான் பண்ணுறாங்க. மாப்பிள்ளை மாதம் ரூபாய்க்கு மேலே சம்பாத்தியம் பண்ணுதாரு. மீனா அதுக்கு மேலே சம்பாத்தியம் பண்ணுறான். எல்லாரையும் அவங்க பார்க்கறதுனால அவங்க கையில் காசு இல்லை, இல்லைன்னா அவங்க கையிலையும் 4 காசு இருந்திருக்க தான் செய்யும் அப்படிங்குவேம்மா. உடம்பு அவன் ஏதோ புரியாமல் பேசிகிட்டு இருக்கான் அப்படிங்க. எதுக்காக புரியாமல் பேசுகிறேன் அப்படின்ட்டு இருக்கும்போது முத்துக்கு சரியான கோவம் டே நீ கிளம்புடா முதல்ல, நீ புது பணக்காரனாக இருக்க, கொஞ்ச நாளைக்கு அப்படி தான் இருக்கும், கிளம்பு அப்படிங்கிறாங்க. சரிம்மா நான் கிளம்புறேன், இதில் ஒரு 20,000 இருக்குது, நீ செலவுக்கு வச்சுக்க, இது முடிஞ்சோன்னே சொல்லு, நான் ஒரு 50,000 தந்துட்டு போகிறேன் அப்படிங்கிறாங்க. உன் காசு யாருக்கிட்ட வேணும், நான் அன்னாடு பூ கட்டி பொழைச்சிக்கிடுவோம்டா, நீ போய்ட்டு வா அப்படிங்கிறாங்க. சத்யா கார் எடுத்துட்டு வீட்டுக்கு போய் அமைதியாக உட்காந்துருக்காங்க. அப்போ ரேகா கேட்குறாங்க, என்னங்க ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படிங்கும்போது, இல்லை எங்கள் வீட்டில் கொஞ்சம் ஓவராக தான் பண்ணுறாங்க, அங்கே குடிக்க கஞ்சி கிடையாது, ஆனால் ரொம்ப ஓவராக பண்ணுறாங்க அப்படிங்கும்போது, ஏன் சத்யா எப்படி பேசுகிற, நம்ம வீட்டில் நீ தானே விட்டு கொடுக்குறான்னு சொல்லுவேன், இப்போ நீனே விட்டு கொடுக்குற அப்படிங்கும்போது, இல்லை நான் பணம் காசோடு இருக்கிறது எங்கள் அக்காவுக்குமே பிடிக்கல, என் மாமனுக்கும் பிடிக்கல, எங்கள் அம்மைக்கும் பிடிக்கல, இப்படி இருக்குது. நான் வந்து சீதாவை பார்க்கலையாம், அதை பெருசாக எங்கள் அம்மா சொல்கிறாங்க. ஏன் சீதா வந்து புருஷன்கிட்ட வருத்தத்தில் வரையில் நான் பார்க்கலையா வைக்கலையா அப்படிங்கும்போது, சத்யா நம்ம கூட ரூம் இல்லாமல் அவங்களுக்கு ரூம் கொடுத்துட்டு வெளில தானே உட்காந்துட்ருப்போம், உங்கள் அம்மா எப்படி பேசுகிறாங்க வைக்கிறாங்க அப்படிங்கும்போது, ஆமாம் இன்னும் அங்கே போகிறதுக்கு எனக்கு பிடிக்கல அப்படின்னோடனே சரி ரேகா சொல்கிறாங்க, சரி சத்யா விட்டு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இருக்கும்போது சிந்தாமணி வந்துடுறாங்க. எப்பா நம்ம மாப்பிள்ளை சத்யாவை எப்படியாவது பிரிக்கணும்னு நினச்சோம், அவரே அங்கேருந்து இன்னும் இங்கே தான் இருக்கணும்னு மாதிரி நினைக்க ஆரம்பிச்சிட்டாரு, அதுவும் நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்லி சிந்தாமணி கால் பண்ணுறாங்க வீட்டுக்கார்ட்ட, எங்கே எப்படி இருக்கீங்க அப்படிங்கும்போது, எனக்கு என்ன நான் நல்லா தான் இருக்கேன் அப்படிங்கிற, நீங்கள் நல்லா தாங்க இருப்பீங்கன்னுமே, சத்யா நம்ம அங்கே போகவே மாட்டான், இங்கே இருக்க சூழ்நிலையெல்லாம் பார்த்தா சத்யா நம்ம கூட நிரந்தரமாக இருந்துருவான் அப்படிங்கும்போது, எப்படிலாம் சொல்கிற அப்படிங்க, ஆமாம் அவங்க வீட்டில் வந்து நீ பணக்கார வீட்டு மருமனாக போய் உட்காந்துட்டு அங்கே இருக்கிறது நல்லது இல்லைன்னு இருப்பாங்க போல், நம்ம நல்லா இருக்கிறது பிடிக்காம தானே வீட்டில் பேசுகிறாங்கன்னு சொல்லி மாப்பிள்ளை புரிஞ்சுக்கிட்டாரு. ரேகாட்ட பேசிக்கிட்டு இருந்தார், அதை கேட்டு தான் நான் சொல்கிறேன் அப்படிங்கும்போது, அப்புறம் எனக்கு உடம்பு சரியாயிடுச்சுன்னு நான் சொல்லிட்டேன் அப்படிங்கும்போது, ஏங்க இவ்வளோ நினச்சிங்க ஆக்டிங் வந்து மாப்பிள்ளை நம்பிக்கிட்டு இருக்காரு, இந்த நேரத்தில் வந்து நீங்கள் வரட்டா போட்டான்னு சொன்னால் என்ன அர்த்தம், சரியாயிட்டுன்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படிங்கிறாங்க. அப்போ நான் என்ன தான் பண்ணுறது, இப்படியே உடம்பு சரியில்லைன்னு இருக்க முடியுமா அப்படிங்கும்போது, ஏங்க கொஞ்ச நாளைக்கு தாங்க, சத்யா வந்து அவங்க வீடை வந்து சுத்தமாக பிடிக்காத மாதிரி ஆகிட்டாருன்னா நம்ம பொண்ணோட நான் இங்கேயே இருந்துட்டு போகிறாரு, நம்ம ரேகா எதுக்குங்க அந்த 10க்கு 10 ரூமில் போய் இருக்கணும், அவளுக்கு இவ்வளோ பெரிய சொத்து இருக்குது, இதெல்லாம் வந்து அனுபவிச்சுட்டு போட்டுங்க, நான் 30 வருஷமாக சம்பாதிச்சது, ஏன் நீங்கள் 40 வருஷமாக சம்பாதிச்சது எல்லாமே ரேகாவுக்கு தானேங்க அப்படிங்கும்போது, அது என்னமோ உண்மை தான் அப்படிங்கிறாங்க. நான் பார்த்துக்குறேங்க, மாப்பிள்ளைட்ட இன்னொன்று பேசணும் அப்படிங்கிறாங்க. பேசு அப்படிங்கிறாங்க. மாப்பிள்ளை உங்கள்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படிங்கிறாங்க. என்னத்தை அப்படிங்கிறாங்க. ரேகா நீனும் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க. மாப்பிள்ளை என் வீட்டுக்காருக்கு நான் பண்ணத டெக்கரேஷன் தொழில் பிடிக்கல, அதுபோக நான் வந்து சிட்டிக்குள்ளே ஏகப்பட்ட வீடை சிக்கலாக இருக்க வீடை பூரா அரை விலைக்கு வாங்கி என் பேரில் வச்சுக்கிடுவேன், அதை வாடகைக்கோ விற்றோ நான் சம்பாதிப்பேன், அதுவும் பிடிக்கல. ஆனால் அந்த சொத்துச்சத்துலாம் யாருக்குன்னு நினைக்கிங்க, ரேகாவுக்கும் உங்களுக்கும் தான், அதெல்லாம் உங்களுக்கு தானே அப்படிங்கும்போது ரேகா சொல்கிறாங்க, இல்லைம்மா எங்களுக்குன்னு சொல்லாத அப்படிங்கும்போது, பிற யாருக்கிட்டையும் சொல்ல முடியும், உங்களுக்கு தான், நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க, நான் என் சொத்தை வந்து உங்களுக்கு தானே தர முடியும், வேறு யாருக்கு கொடுக்க முடியும் அப்படிங்கிறாங்க. உடனே ரேகா சிரிக்கிறாங்க. சத்யா சொல்லுங்கள் ஆண்டி அப்படிங்கிறாங்க. அந்த பிஸ்னஸ் நீங்கள் தான் மாப்பிள்ளை பார்க்கணும் அப்படிங்கும்போது, அது எனக்கு தெரியாதா அப்படிங்கும்போது, ஏன் மாப்பிள்ளை தெரியாது, உங்கள் வீட்டில் சின்ன வயசுலேருந்தே பூ வியாபாரம் தானே, உங்களுக்கு தான் டெக்கரேஷன் பற்றி நல்லா தெரியுமே, உங்கள் அக்கா 3 வருஷமாக பண்ணுறாங்க, நீங்கள் பண்ணலை அவ்வளோதான், என் ஆட்கள் உங்களுக்கு எல்லாமே சொல்லி தருவாங்க, ஏன் நான் கூட சொல்லித்தரேன், அந்த தொழிலை நீங்கள் பார்க்கணும் மாப்பிள்ளை அப்படிங்கும்போது, என்னங்க சொல்கிறீங்க, ஆமாம் பார்க்கணும், பெரிய பெரிய ஆர்டர் நம்ம எடுத்து கோடிக்கணக்கில் சம்பாதிக்கணும், அதை நான் பார்க்கணும் மாப்பிள்ளை, ஃபைனான்ஸ்லேயும் மருமகன் பெரிய ஆள், இந்த டெக்கரேஷன் தொழிலும் பெரிய ஆள் நான் பார்க்கணும், அதுபோக 30 வருஷமாக நான் தொழில் பண்ணிட்டேன், இப்போ உள்ள ஆளுகளுக்கு மத்தியில் என்னால் தொழிலும் பண்ண முடியல, எனக்கு இங்கிலீஷும் பேச தெரில வைக்கணும் தெரில, இப்படிங்களாம் நல்ல இங்கிலீஷ் பேசுவீங்க, இப்படி பேசி நீங்கள் டெக்கரேஷன் ஆர்டர் எடுத்தீங்கன்னா நல்லா சம்பாதிக்கலாம் மாப்பிள்ளை, நீங்கள் தான் மாப்பிள்ளை ஏதாவது பண்ணணும் அப்படிங்கும்போது, என்னத்தை எப்படி சொல்கிறீங்க அப்படிங்க, ஆமாம் மாப்பிள்ளை நல்லா சம்பாதிக்கணுன்னா இங்கிலீஷ் தெரியணும், பாருங்கள் உங்கள் அக்காளுக்கு ஓட்ட இங்கிலீஷ் தான் தெரியும், அதை பெரிய ஒரு கம்பெனியில் வந்து டெக்கரேஷன் ஆர்டர் எடுத்துட்டாப்புல செய்யும் போகிறாப்புல, ஆனால் எனக்கு அது தெரியாதனால தான் அந்த ஆர்டர் போச்சு,
அந்த ஆர்டர் நியாயப்படி எனக்கு தான் வந்துருக்கணுமாப்ல. என்னை தான் பார்க்க வந்தாங்க. எனக்கு இங்கிலீஷ் பேச தெரில. அதனால் அது உங்கள் அக்கா மீனா பேசி வாங்கிட்டாப்புல. உங்களுக்கு நல்லாவே இங்கிலீஷ் தெரியுது மாப்ள. ஓனருக்கு இப்படி தெரியுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நல்லாவே வியாபாரம் ஆகும் இன்றைக்குள்ள காலத்தில். அதனால் என் டெக்கரேஷன் தொழிலையும் நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படிங்கும்போது, இல்லை அத்தை நான் பண்ணால் நல்லா இருக்காது. இல்லை மாப்ள நீங்கள் தான் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ரேகா சொல்கிறாங்க, எங்கள் அம்மா தான் இவ்வளோ சொல்கிறாங்களாங்க, ஏற்றுக்கோங்க. ஃபைனான்ஸை நீங்கள் வந்து கவனிக்கிறீங்க, நீங்கள் நல்லா இருக்குது. எனக்கும் ஃபைனான்ஸை பற்றி நல்லா சொல்லி தந்துருக்கீங்க, நான் பார்த்துப்பேன். ஆனால் டெக்கரேஷன் வேலையை பற்றி எனக்கு சுத்தமாக தெரியாது. நீங்கள் பார்த்தா தானங்க நல்லா வரும். எங்கள் அம்மா இத்தனை கோடி ரூபா சம்பாதிக்கும்போது அந்த தொழிலில் தானே, நீங்கள் அதை பண்ணுங்கள். உங்களுக்கு தான் அதை பற்றி தெரியுமே, ஏன் உங்கள் அக்காளுக்கு எதிராக நீங்கள் தொழில் பண்ண விட நினைக்கிங்களா அப்படிங்கும்போது, தொழிலில் அக்கா தங்கச்சின்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. நம்ம எப்படி சம்பாத்தி பண்ணுங்க தான் பார்க்கணும் அப்படிங்கும்போது, அதாங்க வேணும் தொழிலில் அப்படிங்கும்போது சிந்தாமணி நினைக்காங்க, நம்ம போட்ட பிளானு ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது. மீனாவுக்கு எதிரே தொழில் பண்ணாலும் பயங்கரமாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைக்காங்க. இங்கே மாப்பிள்ள ஒரு பெரிய ஆர்டரை நம்ம வாங்கணும் வாங்க அப்படின்னு சொல்லி சத்யாவை கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே சிந்தாமணி கூப்பிட்டு போகிறது தெரியாமல் சத்யாவும் போகிறாரு. மீனாவுக்கு தான் வந்து அந்த ஆர்டரை கொடுத்துருக்காங்க, டெக்கரேஷன் ஆர்டரை. அதை எப்படியாவது வாங்கணும்னு சொல்லிட்டு சத்யாவை கூப்பிட்டு பேச போகிறாங்க. இங்கே பாருங்கங்க, எனக்கு தான் இங்கிலீஷு தெரியாது, என் மருமகன் பேசுவார், மாப்பிள்ள பேசுங்க அப்படிங்கிறாங்க. உடனே சத்யா பேச ஆரம்பிக்கார். நீங்கள் ஏற்கனவே ஒரு ஆள்கிட்ட ஆர்டர் கொடுத்துருக்கீங்க, அந்த ஆர்டர் கொடுக்குறவங்களுக்கு சரியாக அனுபவம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நாங்களே செஞ்சு தரோம். இனிமேல் மாமனார் பிஸ்னஸை பூரா நான் தான் பார்க்க போகிறேன். நீங்கள் பேசுகிற மொழி எனக்கு நல்லாவே புரியும் அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க. நீங்கள் என்னத்தை பேசினாலும் ஒரு ஆள்கிட்ட கொடுத்தாச்சு, நீங்கள் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. உங்கள் பேர் என்ன பேர் அப்படிங்கும்போது, நான் சிந்தாமணியோட மருமகன், என் பேர் சத்யா, நான் தான் இந்த தொழிலை பண்ணலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில், இங்கே சிந்தாமணியும் சத்யாவும் வீட்டுக்கு போயிடுறாங்க. மீனாவுக்கு அந்த மேனேஜர் கால் பண்ணுறாரு, ஏம்மா அந்த மாதிரி டெக்கரேஷன் வேலையை நல்லாவே முடிச்சிருங்க, அந்த சிந்தாமணி வந்து ஆர்டர் கிடைக்கல அப்படிங்கிறதுனால மருமகன் வேறு நிறைய படிச்சிருக்காராம், அவர் தான் தொழில் பண்ண போகிறாரு என்னமே, அதனால் எனக்கு இந்த தொழிலை கொடுங்க, உங்களுக்கு கொடுக்காதங்கன்ன மாதிரி வந்தாங்க. நான் இல்லை, அந்த பொண்ணுக்கிட்ட நான் கொடுத்துட்டேன், அட்வான்ஸும் கொடுத்துட்டேன், அவங்க பண்ணட்டும், அவங்க சரியாக பண்ணலன்னா நான் அவங்கள கூப்பிட்றேன்னு சொல்லி அனுப்பிட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு, சரி சார் ரொம்ப நன்றி சார் அப்படிங்கிறாங்க. இங்கே மீனாவுக்கு ரொம்பவே குழப்பமாக இருக்குது. அப்போ முத்து கேட்குறாரு, என்ன மீனா, நான் வந்து அரை மணி நேரம் ஆச்சு மீனான்னுக்கிட்டு இருக்கேன், நீ என்னது யோசனை பண்ணிகிட்டு இருக்க அப்படிங்கும்போது, ஏங்க இந்த சத்யா எங்கே இப்படி இருக்கான் அப்படிங்கிறாங்க. ஏய் அவன் மாமனார் வீட்டில் இருக்கான், புது பணக்காரன், அப்படி தான் இருப்பான் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, அவன் ஃபைனான்ஸ் தானே பார்க்கணுன்னு சொன்னான், இப்போ சிந்தாமணியோட டெக்கரேஷன் வேலையும் பார்க்க போகிறானா அப்படிங்கும்போது, மீனா அவனுக்கு அதை பற்றி தெரியுமா அப்படிங்கும்போது, ஏங்க அரை குறைய அவனுக்கு தெரியுங்க, ஆனால் இந்த சிந்தாமணி என் தம்பியே எனக்கு எதிராக வந்து இது பண்ணுவாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல. நம்மளுக்கு கம்பெனி ஒரு ஆர்டர் இருந்துச்சு பாருங்க, டெக்கரேஷன் ஆர்டரு, அதை வாங்கிறதுக்கு என் தம்பியை கூட்டி போயிருக்காப்புல அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட முத்து, இவ்வளோ வேலை வந்து இந்த சிந்தாமணி பண்ணுமா, மருமகனா கையில் எடுத்துருச்சு, இவனும் அதை புரியாமல் அங்கே போயிட்டான், அக்காவுக்கு எதிராகவே தொழில் நம்ம பண்ணுறோம் அப்படின்னு கூட உனக்கு நினப்பு இல்லையா அப்படிங்கும்போது, ஏங்க சத்யா வந்து பழைய மாதிரி ஆகிட்டாங்க, சிட்டி கூட இருக்கும்போது எப்படி உங்கள்கிட்ட மேலே பாசம் இல்லாமல் என்னெல்லாமோ பண்ணுவோம்ல, அந்த மாதிரி இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கும்போது, மீனா நம்ம அப்படி நினைக்க வேண்டாம், டெக்கரேஷன் ஆர்டர் சூப்பராக பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு வரவங்க எல்லாரையும் பார்க்க போகிறாங்க முத்து மீனாவும். இந்த மாதிரி பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் இருக்குது, நீங்கள் வந்து என்ன செய்யணும், வந்து செஞ்சு கொடுக்கணும் வைக்கணுங்கும்போது, இல்லைங்க அதுக்கு வாய்ப்பு இல்லை, சிந்தாமணி எல்லோரையும் எங்களை பார்த்து பேசிட்டாங்க, நீங்கள் மீனாவுக்காக அந்த டெக்கரேஷன் ஆர்டருக்கு வேலைக்கு போனீங்கன்னா உங்களை எப்போவுமே நான் வேலைக்கு விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. மீனா நீ எப்போ தான் வேலை கொடுக்குற, ஆனால் அந்த சிந்தாமணி பெரிய பெரிய வேலை கொடுப்பாங்க, அது போக பணம் வேணால் கூட அட்வான்ஸ் கொடுப்பாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணிக்கலாம், அதனால் நாங்களாம் வேலைக்கு வரல வைக்கல அப்படிங்கிறாங்க. மீனோட ஃப்ரெண்டு மட்டும் ஒரு 3 பேர் மட்டும் வராங்க, மீதி யாரும் வரலை. முத்துக்கு என்ன செய்யனே தெரில. அப்போ மீனா சொல்கிறாங்க, ஏங்க நம்மளுக்கு இப்போ டெக்கரேஷன் ஆர்டர் முடிக்கணும், என்னங்க பண்ணுறது, இவங்க தான் இருக்காங்க 3 பேர், நான் ஒரு ஆள் 4 பேர் தானேங்க இருக்கோம் அப்படிங்கும்போது, மீனா நானும் கூட இருக்கேன் அப்படிங்கும்போது முத்து ஒரு யோசனை சொல்கிறாரு. மீனா நம்ம ஒன்று செய்வோமா, இந்த வேலையை வந்து நம்ம செய்யணும்னா கண்டிப்பாக வந்து உற்சாகமாக தான் செய்ய முடியும், இந்த வேலைக்கு வர 3 பேருக்கும் நம்ம லாபத்தில் பாதியை கொடுக்கணும்னு சொல்லுவோம், அவங்க கண்டிப்பாக நம்மளுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க, அதுபோக நல்லா ஸ்பீடாகவும் செய்வாங்க அப்படிங்கும்போது, அப்படியா சொல்கிறீங்க அப்படின்னோடனே அதே மாதிரி சொல்லிடுறாங்க. மீனாட்ட அவங்க ஃப்ரெண்டு போகிறான்னு சொல்லுவாங்க, எங்களுக்கு வந்து அந்த மாதிரி போனால் வேண்டாம், ஏன்னா நாங்கள் வந்து வாங்கின சம்பளத்துக்கு வேலை செஞ்சுக்கிறோம், நீ நல்லா இருந்தால் போதும் மீனா அப்படிங்கிறாங்க. அங்கே டெக்கரேஷன் வேலைக்கு போய் பேசுகிறாங்க, இன்னையிலேருந்து பண்ண போகிறோம், இன்னைக்கும் நாளைக்கும் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு சம்பளம் வந்துடும், வாடாத மலர்களை வச்சு இன்றைக்கி நான் பண்ணிடுவோம், கடைசி நாள் மட்டும் வாடு மலர் வச்சு பண்ணிடுவோம், எங்கே இப்படி பண்ணணும் எது பண்ணணும்னு கேட்குறாங்க, இப்படி பண்ணுங்கன்னு சொல்லிடுறாங்க.
அங்கே ஒரு 4-5 பேர் தான் இருக்காங்க. அதை பார்த்துட்டு இவ்வளோ பெரிய கம்பெனிக்கு டெக்கரேஷன் ஆர்டர் பண்ண இவ்வளோ தான் ஆள் இருக்காங்களாம்மா அப்படிங்கிறாங்க. உடனே ஆமாங்க, அந்த சிந்தாமணி வந்து வேலைக்கு வர ஆள் பூரா வரவிட வாங்கிட்டாங்க அப்படிங்கும்போது, அப்போ நாங்கள் சிந்தாமணிகிட்டே கொடுத்துருக்கலாம் போலயே, அவங்கள்ட்ட நிறைய ஆள் இருக்குது, நீங்கள் சூப்பராக பண்ணுவீங்கன்னு உங்களுக்கு நான் கொடுத்துட்டேன். எங்கள் ஓனருக்கு வந்து ஏதாவது ஒன்று நான் சொதப்புன மாதிரி பண்ணோம்னா கண்டிப்பாக என்னையும் வேலை விட்டு நிப்பாட்டிடுவார். இந்த கம்பெனியில் ஒரு 3000 பேர் வேலை பார்க்காங்க, அந்த 3000 வேலையும் போயிடும் பார்த்துக்காங்க அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் போகாது சார், சூப்பராக பண்ணிடுறேன்னு சொல்லி முத்து மீனாவும் இரவு பகல்னு பார்க்காம என் வேலைக்கு வந்தவங்க கூட அப்படி வேலை பார்த்து இந்த வேலையை கம்ப்ளீட்டாக முடிச்சிருந்தாங்க. இங்கே சிந்தாமணிக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன சந்தோஷம்னா, மீனாவுக்கு வேலைக்கு போகிறவங்க யாரும் வந்து போகக்கூடாதுன்னு நிப்பாட்டிட்டோம். அங்கே மீனாவுக்கு அந்த வேலை செய்ய முடியாமல் திணறுவா. இந்த ஒரு வேலையால் நம்ம வந்து இப்படி ஐட்டமான்னு சொல்லி அந்த மேனேஜரும் ஒரு மாதிரி ஆயிடுவான். இனிமேல் ஆர்டர் பண்ண நம்ம தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப இருமாப்பில் இருக்காங்க. இங்கே சத்யாட்ட சொல்கிறாங்க, பாருங்கள் மாப்பிள்ள, நீங்கள் ஒரு ஆர்டர் எடுக்க போனீங்க, அந்த ஆர்டரை எப்படியோ அந்த மீனா வந்து மறுபடியும் அவர்கிட்ட கொண்டு வந்துட்டா அப்படிங்கும்போது, கொடுங்கத்த அடுத்த இதை பார்த்துக்கலாம், அடுத்தாப்புல எங்கள் அக்காவா யாரோ அதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன், நம்ம கம்பெனிக்கு தான் நான் இது பண்ணுவேன், என்ன அந்த ஆர்டரை நான் பெரிய ஆர்டர்லாம் கிடைக்க விட மாட்டேன், நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிறாங்க. சரி மாப்பிள்ள, இது போதும் மாப்பிள்ள, பிஸ்னஸ்னால் இப்படி தான் இருக்கணும் மாப்பிள்ள அப்படி இப்படின்னு சொல்லி சத்யாவை உசுப்பேற்றாங்க. இங்கே மீனாவை மொத்தம் உழைச்ச கூலியை வாங்கிட்டு அண்ணாமலை கொண்டு கொடுக்காங்க, கொடுத்துட்டு வாங்குதாங்க, வாங்கி மேலே உள்ள வீட்டுக்கு மீதி பணத்தை கொடுக்காங்க, வைக்காங்க, கடன் அடைக்காங்க, இந்த மாதிரி போயிட்டுருக்கு. இப்படி இருக்கும்போது மனோஜ் வந்து மறுபடியும் வீட்டுக்கு நைட்டு வராமல் இருக்கார். இதை பார்த்தா விஜயாவுக்கு ரொம்பவே டவுட் ஆகுது, இந்த ரோஹினி கூட தான் வாழுவான் போலையே அப்படின்னு சொல்லி ரோஹினி கால் பண்ணி, ரோஹினி எங்கடி இருக்க வைக்க அப்படிங்கும்போது, வீட்டில் இருக்கேன் அப்படிங்கும்போது, மனோஜ் ஒழுங்காக வீட்டுக்கு வர சொல்லு, நீ தேவையில்லாமல் பேசி மனோஜ் வீட்டுக்கு வரதே இல்லை அப்படிங்கும்போது, என்ன ஆண்டி பேசிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் தான் வந்து என்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்களே, அப்போ எப்படி பேசுவார், வருவார், போவார் அப்படிங்கிற. ஆமாம், நீ தான் கடைக்கு வரைய, எனக்கு எல்லாம் தெரியும்டி அப்படிங்கும்போது, ஆகா நம்ம கடைக்கு வர்றது தெரியுது போலையே, கேமரா பார்க்காங்க போலையே, மோகன் கிறிஸுக்கும் உனக்கும் வந்து மனோஜ் வேணும், நான் அதை விடவே மாட்டேன், என் பையன் என்கிட்ட வந்தே தீருவான், மனோஜுக்கு ஃபோன் பண்ணலாம் எடுக்க மாட்டேங்க, எல்லாம் நீ தானே சொல்லி வச்சுருக்க அப்படிங்கும்போது, ஆண்டி எனக்கு எதுவும் சம்மந்தம் இல்லை, இங்கே மனோஜ் இல்லை அப்படின்றாங்க. இங்கே விஜயாவுக்கு மனசு கேட்கல, ஒரு ஆட்டோவை பிடிச்சி நேராக ரோஹினி வீட்டுக்கு போயிடுறாங்க. ரோஹினி வீட்டுக்குள்ளே எல்லா பக்கமும் மனோஜ் தேடி பார்க்காங்க, இல்லை, இங்கே பாரு வீட்டுக்குள்ளே தேடி போய்ட்டு அவன் இல்லை, அவன் இப்போ வந்தாலும் எனக்கு நீ ஃபோன் பண்ணுதே அப்படிங்கிறாங்க. நாயக்காண்டி ஃபோன் பண்ணணும் அப்படிங்கும்போது, என் மோனை வந்து நீ எதுவும் பண்ணிடுவா வச்சிருவேன்னு சொல்லி ஸ்டேஷனில் போய் பேப்பரில் கொடுத்துருக்கேன், என் பையன் வரலன்னா நீ தான் உள்ளே போவ அப்படிங்கும்போது, ஆண்டி அதெல்லாம் நீங்கள் பண்ண முடியாது, அவர் என் வீட்டுக்காரர் அப்படிங்கும்போது, என்னது வீட்டுக்காரர், அவன் ஒருத்தருள்ளதே அவன் இல்லைன்ட்டான், நீ யாருக்கோ உண்டாகிட்டு என் பையன் மனோஜ் சொல்லலான்னு பார்க்க, அது மட்டும் நடக்கவே நடக்காது இருக்க வரைக்கும் அப்படிங்கும்போது, அப்போ ஆண்டி நீங்கள் இருக்காதீங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயாவுக்கு சரியான கடுப்பாகுது. வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டில் வந்து உட்காந்துருக்காங்க. மனோஜ் அன்றைக்கி வருவார்னு பார்க்குறாங்க, வரலை. ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க, எடுக்கலை. அப்போ மீனாவையும் இவங்க ஸ்ருதியும் கூப்பிட்டுங்க மாதிரி பேசுகிறாங்க மொட்டை. இங்கே மனோஜ் வந்து இப்போ அடிக்கடி வீட்டுக்கு வர மாட்டேங்கான், ரோஹினி கூட தான் வாழணும்னு நினைக்கேன், மனோஜ் எங்கே போகிறான் வரான்னு மட்டும் நீங்கள் 2 பேரும் கண்டுபிடிச்சி சொல்லணும், இந்த வீட்டு மானமே உங்கள்கிட்ட தான் இருக்குது அப்படிங்கும்போது, சரி ஆண்டி நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிறாங்க. இங்கே இப்போ ஸ்கூட்டியில் மனோஜ் எங்கே போகிறான் வரான்னு பார்க்கறதுக்காக இங்கே ஒரு இடத்துல நிற்காங்க. அப்போ மனோஜ் காரில் போயிட்டுருக்காரு, டபார்னு ஒரு இடத்துல போய் நிற்காரு. ஆனால் யார் வராங்கன்னு பார்க்குறாங்க, தேவிகா அவங்க காரில் ஏறி போயிட்டுருக்காங்க. இங்கே வீட்டுக்கு போனோன்னா, என்ன மாப்பிள்ள உங்கள் வீட்டில் இருந்து வீட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டு இருக்காங்களா, உங்களுக்கு தான் கல்யாணம் ஆச்சா, நீங்கள் கணக்காக மட்டும்தான் மாப்பிள்ள யோசிக்கணும், நம்மளுக்கு தான் கோடிக்கணக்கான சொத்து இருக்கு, நீங்கள் வந்து இந்த பிஸ்னஸை பாருங்கள், ஒன்றும் இது இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே இல்லை ஆண்டி எனக்கு கொஞ்சம் இதாக இருக்குது அப்படிங்கும்போது, உங்கள் கடையை கணக்காக பேரில் எழுதி வச்சுருங்க, எங்களுக்கு இருக்க ஒட்டுமொத்த சொத்தை உங்களுக்கு எழுதி வச்சிடுறோம் அப்படிங்கிறாங்க. என்ன ஆண்டி சொல்கிறீங்க, உங்கள் ஒட்டுமொத்த சொத்தையும் பணத்தையும் என்ன தந்துடுவீங்க, நான் வந்து ஒரு கடையை மட்டும் கணக்காக பேரில் எழுதி கொடுக்கணுமா, அழகாக அடிக்க கொடுத்துடலாம், நாளைக்கே பண்ணிடலாம் அப்படிங்கும்போது, சூப்பர் மாப்பிள்ள சூப்பர், நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு மனோஜ் கடையை நாசுக்காக அட்டையை போடுறதுக்கு எல்லா வேலையும் பார்க்காங்க இந்த தேவிகா. மீனாவும் ஸ்ருதியும் வந்து, என்னங்க இப்படி தேவிகா வண்டியில் தான் மனோஜில் வந்துட்டுருக்காரு அப்படிங்கும்போது, அதான் எனக்கு ஒன்றும் புரியல அப்படிங்கும்போது, தேவிகா அவங்க வீட்டில் போய் இறக்கிட்டு மனோஜ் ஒரு மணி நேரத்துக்கு மேலே இருக்கார். அதுக்கப்புறம் கார் வெளில வந்துடுது. அப்போது ஸ்ருதி சொல்லுவாங்க, என்னவா இருக்கும் அப்படிங்கும்போது, தெரியல, நம்ம தேவிகா மேடத்தை கேட்போமா அப்படிங்கிறாங்க. சரி கேட்போம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போகிறாங்க. தேவிகா மேடம், மனோஜ் அவங்களுக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கும்போது, தேவிகா என்னெல்லாமோ சொல்லி சமாளிக்காங்க. உடனே ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. மீனா சொல்கிறாங்க, இவங்களுக்கு எல்லாமே தெரியும், நம்மகிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினைக்காங்களா ஸ்ருதி அப்படிங்கிறாங்க. அப்படி தான் நினைக்க மீனா, அவங்க எதுவுமே சொல்ல மாட்றாங்க, நம்மளாவே கண்டுபிடிப்போம் அப்படிங்கிறாங்க. மறுநாள் காலைல 2 பேரும் மாஸ்க்கை போட்டுக்கிட்டு இங்கே யார் மனோஜ் முன்னாடியே போகிறாங்க.
அங்கே மனோஜ் வந்து அந்த இடத்த வந்து அந்த கடையை வந்து கனகா பேரில் எழுதுற மாதிரி, கனகா சொத்து எல்லாமே வந்து கனகாவுக்கு சரியாகணும், மனோஜுக்கு கொடுத்த மாதிரி அவங்க சொன்னோன்னே மனோஜ் ஆசைப்பட்டு இது பண்ணுவார். அங்கே தேவிகா தான் ஆசைப்பட்ட மாதிரியே அந்த மெயின் ரோட்டில் உள்ள அந்த ஃபர்னிச்சர் கடையை தான் வந்து ஆட்டை போடுறதுக்கு தான் மூலம் உடம்பு சரியில்லாத மாதிரியும் நடிக்க சொல்லி எல்லா வேலையும் பார்த்துருக்காங்க. இது தெரியாத மனோஜும் கனகா பேரில் அந்த சொத்தை எழுதி வச்சுருந்தாங்க. எழுதி வச்சோடனே இந்த விஷயம் வந்து மீனாவுக்கு தெரிஞ்சிடுது. இவங்க எழுதி வைக்கும் போதே மீனா வந்து பக்கத்தில் நின்று மாஸ்க்கு போட்டுவிட்டு வீடியோ எல்லாம் எடுத்துடுறாங்க. எடுத்து வீட்டில் கொண்டு கொடுக்காங்க விஜயாட்ட. இங்கே பாருங்கள் ஆண்டி, மனோஜ் வந்து எங்கே இருக்காருன்னு சொல்லிட்டு, அந்த கனகாவை கல்யாணம் பண்ணதே மனோஜ் தான் போல், இவ்வளோ நாளாக கல்யாணம் பண்ண மாதிரியே ஏமாத்தினார், இப்போ எங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு அப்படிங்கும்போது, என்னடி சொல்கிற, மனோஜ் உனக்கு பிடிக்காதனால இல்லாத பொல்லாதையும் சொல்லுதியா அப்படிங்கும்போது, ஆண்டி அப்படி சொல்லணும்னு அவசியமே இல்லை. விஜயா வந்து மனோஜுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. மனோஜ் அப்படி இல்லவே இல்லைம்மா, அந்த மீனாவும் சுதியும் தேவையில்லாமல் சொல்கிறாங்க அப்படின்றாங்க. அப்போ விஜயா நினைக்காங்க, அந்த மனோஜை வந்து கண்டிப்பாக மீனாவுக்கு பிடிக்காது, அதனால் மனோஜை பற்றி இல்லாத சொல்ல வாய்ப்பு இருக்குது, அதனால் இந்த மீனா சொல்லுதான் நம்ம கேட்கவே கூடாது அப்படின்னு நினைக்காங்க இந்த விஜயா. மனோஜ் வந்து தேவிகாவுக்கு ஃபோன் பண்ணி எங்கள் வீட்டுக்கு எல்லாமே ஓரளவு தெரிய வருது, அதனால் நான் சரியாக வரமாட்டேன் அப்படிங்கும்போது, மாப்பிள்ளை என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. உடனே ஆமாம், நீங்கள் வந்து டெக்கரேஷன் ஆர்டர் கொடுத்தீங்களே, அவளுக்கு எப்படியோ தெரிஞ்சிருச்சு, அவள் வந்து அரசல் பரசலாக எங்கள் அம்மாட்ட சொல்லிட்டாப்புல, அதனால் நான் இன்னும் ஒரு வாரத்துக்கு அங்கே வரமாட்டேன் அப்படிங்கும்போது, மாப்பிள்ளை இப்படியே இருந்தால் எப்படி மாப்பிள்ளை அப்படிங்கும்போது, ஆண்டி இன்னும் ஒரு வாரத்தில் எனக்கும் மூத்த பஞ்சாதிக்கும் சம்மந்தம் இல்லைன்னு அந்த பேப்பர் வந்துடும், வந்த பின்ன நான் வந்து என்ன செஞ்சிருவேன், நான் அவங்க வீட்டுக்கே வந்துடுவேன் அப்படிங்கிறாங்க. சரி மாப்பிள்ளை அப்படிங்கிறாங்க. நேராக ரோகிணி போய் பார்க்காங்க. ரோகிணி இன்றைக்கி எனக்கு ஏதாவது பண்ணணும் அப்படிங்கும்போது, மனோஜ் ஒன்று நினச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, கிறிஷை நல்லாவே பார்த்துக்கிறேன், உனக்கு நான் என்ன பண்ணணும் மனோஜ் அப்படிங்கும்போது, உனக்கு தெரியாதா, உனக்கும் சம்மந்தம்னு ஒரு பேப்பரை தந்தேன்னு வச்சுக்கோங்க, இதை கொண்டு எங்கள் அம்மாட்ட கொடுத்தோம்னா எங்கள் அம்மா வந்து என்னை வந்து ரொம்ப சந்தோஷமாக பார்ப்பாங்க, ஏற்கனவே அந்த வீட்டில் முத்து மீனாவும் நல்லாவே முன்னேறிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா ரொம்ப கடுப்பில் இருக்காங்க, உனக்கு மட்டும் வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்க மாட்டேக்காடான்னு நினச்சிட்டு இருக்காங்க, இந்த பேப்பரை கொண்டு கொடுத்தா சந்தோஷமாவாங்க அப்படிங்கும்போது, சந்தோஷம் மட்டும் ஆவாங்களா, உனக்கு வசதியான இடத்துல பொண்ணு பார்ப்பாங்களா அப்படிங்கும்போது, ரோகிணி ஒன்றை நினச்சிக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கும்போது எனக்கு எதுக்கு கல்யாணம், ஆனால் வந்து எங்கள் அம்மாவை சந்தோஷப்படுத்துறது தான் இது கேட்குறேன் அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி மனோஜ் சொல்லுது உண்மையாக தான் இருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு, சரி மனோஜ் நான் உங்களுக்கு எனக்கும் சம்மந்தம்லாம் தந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லை, பௌத்திர உள்ளதும் இல்லாமல் ஆகணும் அப்படிங்கும்போது, மனோஜ் என்ன வேண்டான்னு கூட போங்க, நம்ம பிள்ளையை நான் வளர்த்துட்டு போகிறேன், இப்போ இதில் என்ன இருக்குது அப்படிங்கும்போது, முதல்ல நீ என்ன சொன்ன ரோகிணி, நீ வந்து கிறிஷை வந்து சந்தோஷமாக வச்சுக்கிட்டா பார்த்துக்கிட்டேன்னா நான் வந்து நீ சொல்லதை நான் கேட்கணும் தானே சொன்னேன், இப்போ என்ன மாற்றி பேசுகிறேன் அப்படிங்கும்போது, மனோஜ் கிறிஷ் மட்டும்தான் இருக்கான், நாளைக்கு கிறிஷை பார்த்துக்கிறதுக்கு அண்ணனோ தம்பியோ தங்கச்சியோ அக்காவோ வேணும்ல அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் மனோஜ் சொல்கிறாங்க, இல்லை இப்போதைக்கு வேண்டவே வேண்டாம், நம்ம கொஞ்ச நாள் கழித்து கூட சேர வாய்ப்பு இருக்குது, ஆனால் வவுத்துல உள்ளது இருந்துச்சுன்னா எங்கள் அம்மா கண்டிப்பாக சேர விட மாட்டாங்க அப்படிங்கும்போது, மனோஜ் நீ உண்மையை தான் சொல்கிறேன் அப்படி உண்மையை தான் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே கரெக்டாக ரோகிணியோட அம்மா வந்துடுறாங்க. என்ன மாப்பிள்ளை, என் பொண்ணுகிட்ட நான் சொன்னாலும் கேட்க மாட்டேறான், நீங்களும் சொன்னாலும் அவள் கேட்குறாளா கேட்க மாட்டாளா அப்படிங்கிறாங்க. உடனே கேட்க சொல்லுங்கள் ஆண்டி, என் நிலைமையை புரிஞ்சுக்கிட சொல்லுங்கள் அப்படிங்கும்போது, மாப்பிள்ளை எனக்கு என் வாழ்க்கையும் என் பேரன் வாழ்க்கையும் தான் முக்கியம், நீங்கள் வந்து உங்கள் கதையை இது சொல்கிறீங்க, எனக்கு இதில் நம்பிக்கை இல்லை, ரோகிணிங்க பாரு, இவர் வாழவே மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கவர்கிட்டையா நீ விடாப்படியாக நின்றுக்கிட்டு இருக்க, உன் வேலையை பாரு அப்படிங்கும்போது, ஏம்மா நான் முதல்ல இப்படி இருக்கிறாரு நமக்கு விலைக்கு போயிடலான்னு பார்க்கும்போது இப்படி வந்து அவரோட பிள்ளைய நான் வச்சுருக்கேன், அப்புறம் என்னம்மா பண்ண முடியும் அப்படிங்கும்போது, சரி இன்னும் ரொம்ப யோசிக்காத அப்படி சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இங்கே மனோஜும் கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாரு. இங்கே விஜயா கேட்குறாங்க, டேய் இந்த சுருதி மீனாவும் என்னெல்லாமா சொல்கிறாங்க அப்படிங்கும்போதுமா, அவங்க சொல்லுறதுலாம் எதுவும் உண்மை கிடையாது, என்ன நீங்கள் நம்புறீங்களா நம்மளே அப்படிங்கும்போது, மனோஜ் என்ன நடந்தாலும் நான் உன்னை நம்புகிறேன்டா, ஆனால் நீ வந்து தலைகுனியும் வச்சிடாடா அப்படிங்கும்போதுமா, அப்படிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு இருக்காங்க. இங்கே தேவிகா நைட்டுக்கான கால் பண்ணுறாங்க. ஆகா இவங்க வேறு கால் பண்ணுறாங்கன்னு சொல்லி மொட்டை மாடல என்ன ஆண்டி அப்படிங்கும்போது, எங்கள் மகா சொத்தை பூரா அவர் பேர்லேயே எழுதி வச்சிருன்னு சொல்லிட்டா, அவளுக்கு ஓரளவு சரியாயிடுச்சு அப்படிங்கிறாங்க. என்ன ஆண்டி சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் நாளைக்கு உங்கள் பேரில் எங்கள் சொத்தை பூரா எழுதி வைக்கிறோம், நீங்கள் கனகா பேரில் கடையை மட்டும் இங்கே எழுதி கொடுத்துறீங்களா அப்படிங்கும்போது, உடனே சரிண்டி நான் கனகா பேரில் கடை மட்டும் தானே கொடுக்கணும், நான் கொடுத்துட்றேன், உங்கள் ஒட்டுமொத்த சொத்து எனக்கு வந்துடுமா அப்படிங்கிறாங்க. ஆமாம் மாப்பிள்ள சரியாயிரும் அப்படிங்கிறாங்க. இங்கே விடிய காலமே வந்து இப்போ அந்த கட்டடத்தை வந்து இவங்களுக்கு எழுதுறதுக்கு பத்திரஎழுது ஆஃபீஸுக்கு போய் நிற்காங்க. அப்போது கனகா வந்து ரொம்பவே அடம் பிடிக்க, மாப்பிள்ள முதல்ல எனக்கு வந்து அந்த பிரிட்ஜு உள்ள கடை எனக்கு வேணும், அதை எழுதி தந்த பிறகு எல்லாத்தையுமே உங்கள் மாப்பிள்ளை மனோஜுக்கு கொடுத்துருங்கன்னு சொல்கிறா அப்படிங்கும்போது, அப்படியா ஆண்டி பண்ணிடலாம் ஆண்டி அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது திரும்பி பார்க்காங்க, அதில் மீன் அனுக்காங்க. இனிமேல் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல்
லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.